இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 27:5 நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாட்கள் எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. விபத்துக்களை குறித்து கேள்விப்படுகிறோம், ஆபத்துகளை குறித்து கேள்விப்படுகிறோம், பூமி அதிர்ச்சிகளை குறித்து கேள்விப்படுகிறோம். இன்னும் பலவித செய்திகளை நமக்கு பாதிக்கக்கூடியதாய் பிரேக்கிங் நியூஸ் அல்லது நம்மை துக்கப்படுத்தக்கூடியதாக தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த தீங்கு நாட்கள் அல்லது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தமது கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து அதோடு விட்டு விடாமல் கண்மலையின் மேல் உயர்த்துவாராம். தாவீதுடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தை சொல்லுகிறார். தாவீதுக்கு எல்லா பக்கங்களிலும் போராட்டம் தான். எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவனை பிரித்தெடுத்து நிரப்பி வழிநடத்த ஆரம்பித்தாரோ அன்றையிலிருந்து அவன் ஆடு மேய்க்கிற காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா பக்கத்திலுமே கர்த்தர் கைவிடவே இல்லை. சவுல் ராஜாவே வாலிபனாகிய தாவீதை எதிர்த்து நிற்கிறான், பல விதத்தில் ஈட்டி எறிகிறான். ஆனால் நடந்ததை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீதின் கரத்தில் சவுலை கர்த்தர் ஒப்புக் கொடுத்தாரே ஒழிய தாவீதும் சவுலை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்பதனால் விட்டுவிட்டான். அந்த பாவம் எனக்கு ஏன் வர வேண்டும் என்று அதை தவிர்த்து விட்டார். ஆனால் அதே நேரத்திலே தாவீதை வேட்டையாடும்படியாய் துடித்த சவுல் ராஜா பல விதத்திலே தன்னுடைய ராணுவ பலத்தை வைத்து பயன்படுத்தியும் தேவன் ஒருபோதும் தாவீதை சவுல் ராஜாவுடைய கையில ஒப்புக் கொடுக்கவில்லை. இதுதான் கூடார மறைவிலே ஒளித்து வைத்துக் கொண்டார், மறைத்து வைத்துக் கொண்டார், விட்டு விட்டாராம். அதே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீது பக்கமாய் கர்த்தர் திருப்பி அங்கே மேலே உட்கார வைத்து ஆளுகை செய்ய வைத்தார். இதுதான் ஆண்டவருடைய செயல். ஏன் நமக்கும் அதை செய்ய விரும்புகிறார்? ஒரு அருமையான சகோதரன் எப்படியாவது வெளி தேசத்துக்கு போய் அதிகமாய் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி தன்னுடைய குடும்பத்தின் நிலைமையை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர வேண்டும், பணப்பிரச்சனை தரித்திரங்கள்லாம் மாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். பல விதத்தில் முயற்சி எடுத்து கடைசியிலே போகலாம் என்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டார். ஆனால் அவனுடைய தாய்க்கு அதிலே உடன்பாடு இல்லை. அவர்கள் படுத்த படுக்கையா இருக்காங்க. மகனே, நீ போக வேண்டாம், ஆண்டவர் ஆசீர்வதித்தால் இந்த தேசத்திலே இங்கே கூட உன்னை உயர்த்த முடியுமே, நடத்த முடியுமா? அந்த தம்பிக்கு அந்த உடன்பாடே இல்லை. முயற்சி எடுக்கிறான். கடைசியிலே பணத்தை எல்லாம் வாங்கி கொடுக்கிறான். கொடுத்து போகும்போது கடைசியில் என்னானது, இவனோடு கூட அநேகர் அதிலே ஆயத்தமாகிறார்கள். இவன் போக முடியாமல் ஏமாற்றப்பட்டு விடுகிறான். மற்றவர்களாம் போயிட்டாங்க. இது இவனுக்கு இன்னும் அதிகமான துக்கம். விருப்பம் நிறைவேறல, அதோடு போன பரவாயில்ல என்ற பணமும் வீணாய் போய்விட்டது. அந்த ஏஜென்ட்ட கொடுத்து நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறான். அந்த அம்மா திருப்பி சொல்றாங்க, கவலைப்படாத, பணத்தை எப்ப வேண்டுமானாலும் சம்பாத்தியம் பண்ணி கொள்ளலாம், ஆண்டவர் கையில கொடுத்திருக்கும் போது அங்கு போனவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் நினைத்துக் கொண்டுதான் விசாரிக்க ஆரம்பித்தான். அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியாது. வெளிதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு அவன் தவறான ஒரு ஆளை அணுகினபடியினால் அங்கே ஏமாற்றப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். ஆனால் திரும்ப சொந்த தேசத்துக்கு வருவதற்கு அவர்கள் பட்ட பாடுகள் அதிகம். அதோடு மட்டுமல்ல, ஏராளமான பணத்தை செலவழிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்பொழுதுதான் இந்த சகோதரன் புரிந்து கொண்டானா, நல்லதுதான் ஆண்டவர் செய்தது, இப்படி ஆகிவிட்டது, எனக்கு லக்கே இல்லை, எனக்கு இவ்வளவுதான், நான் நினைச்சது ஒரு நாளும் நடக்காது, விரும்பினது ஒரு நாளும் கிடைக்காது என்று புலம்பிக் கொண்டிருந்த சகோதரன் கொஞ்சம் யோசித்து, சரி கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார்னு சொல்லி அங்க போய் நான் ஏமாந்து அங்கே மாட்டிக்கொண்டு திருப்பி தப்பி தேசத்துக்கு வரணும், பெரிய பாடாக இருக்குமே, இதுலயாவது கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லி விட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு ஜெபித்து தொடர்ந்து தன்னுடைய பகுதியிலே வேலை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்று அவன் மாநிலங்கள் அளவை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பிலை கர்த்தர் உட்கார வைத்து ஆசீர்வதித்து வருகிறார். ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒருவேளை என் ஆண்டவர் நடத்த ஆரம்பித்து விட்டால் யாரானாலும் சரி, எந்த சூழ்நிலையாலும் சரி, அழகாக தூக்கி நிறுத்தி தீங்குகள் துக்கப்படுத்தாதபடி அவைகளெல்லாம் தாண்டி உயர்வான இடத்துல கொண்டு உட்கார வைத்து விடுவார். சில காரியங்களுக்கு ஒருவேளை விரும்பினது கிடைக்காமல் போயிருக்கலாம்.
நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம், கேட்டது கிடைக்காமல் போயிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதிலே ஒரு நன்மை வைத்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும், உங்களை பயன்படுத்த முடியும். சோர்ந்து மட்டும் போக வேண்டாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பின் தேவன் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, தீங்கு நாளிலே உமது கூடாரத்திலே எங்களை மறைத்து வைக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாய் இருப்பதனாலும் ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்பிக்கை இழந்து போய் விரும்பினது கிடைக்கவில்லை, நினைத்தது நடக்கவில்லை, கேட்டது எனக்கு வரவில்லை, ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி புலம்பி இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து, எனக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு எந்தவித அதிர்ஷ்டமும் இல்லை, லக் இல்லைன்னு சொல்ற பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு உம்மால் முடியும் என்பதை விசுவாசிக்கத்தக்க விசுவாசத்தில் வளரட்டும் அப்பா. சோர்ந்து போய் கைவிடப்பட்டவர்களை இழந்து போய் எல்லாவற்றிலும் ஏமாற்றப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து உயர்த்தி மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் மட்டுமே நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உயர்த்தவும் அவரால் முடியும், உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை சந்திப்போம். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா.